அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது காலை நேரத்துக்கான செய்தி தான். மதிய வணக்கம் சொன்னதுக்கு என்ன இன்னைக்கு கொஞ்சம் வேலை, அதை பற்றினதை இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். என்ன வேலை அப்படின்றது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்துடைய தினா மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாய் 18% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 84% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 39% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 46% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 80% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். சஜில் எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 959 ரூபாய் 10% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 256 ரூபாய் 14% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள். தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ள முடியும். மேலதிகமான தகவல்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 48% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 276 ரூபாய் 12%, இலங்கைக்கு 955 ரூபாயும் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் கோய்த்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை இன்னொரு வாட்டி சரி பாருங்கள். ஏன்னா நீங்கள் சரியான தகவல் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழை விடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் கவனம். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 150 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு விதமான எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதிலையும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கொண்டால் 900 ஃபேல்ஸ் 750 ஃபேல்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க. அந்த வகையிலையும் உங்களுக்கு 350 ஃபேல்ஸ் அல்லது 500 ஃபேல்ஸ் போன்ற பண கட்டண லாபம் இருக்குது. அதே மாதிரி சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினாக தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்முல்லா அல்முசைனிகளை விட இவங்களுடைய ரேட் கம்மியாக தான் இருக்கும். அதே போல் நாளைய தினம் ஒருவேளை பெருநாளாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் பெருநாளாக இருக்கும் பட்சத்தில் சில எக்ஸ்சேஞ்சுகள் மூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இல்லை பெருநாள் இல்லை அப்படின்னா நாளைக்கு திறந்திருக்கலாம். நாளன்னைக்கு பெருநாள் வரும்போது நாளன்னைக்கு மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த தகவல் கிடைச்சாலும் உடனே கமெண்டில் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். அதே போல் குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 772 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 567 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 842 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 362 ஃபேல்ஸ். தங்க விலையும் மறுபடியும் கம்மியாகிட்டு வருது. சில நேரங்களில் அதிகரிச்சிட்டு வருது. பார்க்கலாம் எப்போதான் நடுநிலைமைக்கு வரப்போகுது அப்படின்னு. இதோ ஐ வில் சேலஞ்ச். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் நாளன்னைக்கு தான் பெருநாள்னு. நான் சொல்கிறேன் நாளைக்கு தான் பெருநாள் அப்படின்னு 2 வானிலை ஆய்வாளர்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதோ சுலைபியா தைமா வந்துட்டாங்கப்பா, வந்து கதவை தட்டுறாங்க, தம்பி வெளியேறு, வீடெல்லாம் காலி பண்ணு அப்படின்னு சொல்லி விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதிகாரிகள். அதே போல் அகமதியில் ஒரு சிறுமியின் சடலம், அதே போல்
வழக்கு போட்டுருவாங்கப்பா. இதுக்கு பிறகு இனிமேல் நக்கலுக்கு சரி அந்த வீடியோக்களை பதிவிட்டுறாதீங்க யாகால. அதே போல் தீ விபத்து சபான் பகுதிகளில் ஒரு கிச்சனில், அதே போல் பள்ளி வாயிலில் ஒரு சிறிய இமாமின் தொழுகை ஓதல், அதே போல் ஜாபர் அல் அலி பகுதிகளில் வெற்றிகரமாக வேலைகள் நடந்து வருகின்றது. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Vlog. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அள்ளுங்க. இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் தயாராக இருக்கிறீங்களா? நாளைய தினம் 29வது நோன்பை அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். புனித ரமதான் மாதத்தின் அல்ஹம்துலில்லாஹ் ஷஹருடைய நேரம் 4:22 குறுகியுள்ளது. அதே போல் இஃப்தாருடைய நேரம் 6:04 நீடித்துள்ளது. அதே போல் சூரிய கிரகணம் இருப்பதால் இன்றைய தினம் வானிலை மாற்றங்கள் இருக்கும்போது வானில் பிறை காண்பது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சில ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்படி இருந்த போதிலும் சில வானிலை ஆய்வாளர்கள் நாளைய தினம் பெருநாள் என்பதை உறுதியாக சொல்றாங்க, கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க நாளைய தினம் பெருநாள் அப்படின்னு. ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு பெருநாள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 30வது நோன்பு, அதாவது இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் 30 நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. பிறை சரியான முறையில் தென்படாத பட்சத்தில், பிறைய காணாத பட்சத்தில் 30 நோன்பையும் பிடிக்கிறதுக்கு வாஜிப் கடமை இருக்குது. அதனால் 30 நோன்பும் தாராளமாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் இப்போதைய பிறை தென்பட ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கன்ஃபார்மான பிறை இப்போ நீங்கள் இந்த வீடியோ காட்சியில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் கன்ஃபார்மான பிறை. இந்த பிறை தென்பட்டால் மட்டுமே பெருநாள் உறுதியாகும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மாலை ஒன்று கூடுறாங்க அனைத்து வானியலாளர்களும். பார்க்கலாம், பிறை ஷவ்வாலுடைய பிறை தோன்றினால் நாளை பெருநாள், இல்லையேல் நாளை மறுநாளே பெருநாள். أعلنت وزارة العدل أن هيئة الرؤية الشرعية ستجتمع بمشيئة الله مساء يوم غد السبت 29 من رمضان 1446 هجرية الموافق 29 من مارس 2025 ميلادية بالمجلس الأعلى للقضاء في ضاحية مبارك عبد الله الجابر، التماسا لرؤية هلال شهر شوال لعام 1446 هجرية. وتهيب الهيئة بمن يثبت له من الأخوة المواطنين أو المقيمين رؤية هلال شهر شوال التواصل مع الهيئة الواضح على الشاشة أو رقم الهاتف الواضح على الشاشة. பப்ளிக் ப்ராசிக்யூஷன், குவைத்துடைய பொது வழக்கறிஞர் நீதிமன்றம் யாருமே இனிமேல் பேசக்கூடாது, இதை பற்றி பேசினால் ஷோலி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க. எது தெரியுமா? யா ஹலா குவைத். நிறைய பேர் அந்த கைக்குள்ள அந்த இதுகள் வச்சுக்கொண்டு, இப்போ நம்ம இதில் வீடியோக்களில் சில வீடியோக்களில் பார்த்தோம் இல்லையா, கைக்குள்ளே ஏதோ ஒழிச்சு வச்சுட்டு அந்த விளையாட்டு காட்டுற மாதிரி, சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி, நக்கல் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறாங்க குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். இதுக்கு பிறகு யாராவது அந்த மாதிரி பண்ணினா தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ அடுத்த மிக முக்கியமான தகவல். சபஹான் பகுதிகளில் ஒரு சமையல் அறையில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த தீ விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். தீயணைப்புத்துறை உடனடியாக வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இதோ குவைத்தி குடியுரிமைகளை இழந்தவர்கள் ஆர்டிகல் 8 97 29 32 32 இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக ஆர்டிகல் 8 குடியுரிமை சான்றிதழ்களை இழந்தவர்கள் அல்லது குடியுரிமை சான்றிதழ்களை புதுப்பிக்க நினைப்பவர்கள்
உடனடியாக புதுப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இப்போதைக்கு வரைக்கும் பல நபர்கள் குடியுரிமைகளை இழந்திருக்காங்க. அதுலேயும் எனக்கு உங்களுக்கே தெரியும் 11 கேஸ் இது வரைக்கும் இருக்குது. இந்த போனஸ் சம்மந்தமாக என்றைக்கு பேச ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து நம்மளுக்கு எதிராக பல சதி திட்டங்கள் நடந்து வந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு எதிராக எத்தனை கேஸ், மொத்தம் 11 கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸில் 2 கேஸ் வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கு நேற்று தினம் லோயர் ஷேகா கால் பண்ணியிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்க, அந்த 2 பேர், அந்த 2 பெதுன் குவைத்திகள் உடனடியாக நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களும் ஃபோர்ஜரி பண்ணினவங்க தான், சிறிய நாட்டவர்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. அட பாவிகளா, கடைசியில் நம்மளுக்கு எதிராக கேஸ் போட்டவனுங்களும் ஒழுங்கான குடியுரிமை உள்ளவங்களும் இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா போலியான குடியுரிமை உள்ளவங்க. கடைசியில் அவங்களையும் நாடு கடத்தி இருக்கிறதா நேற்றைய தினம் தெரிவித்தாங்க. எனக்கு 2 கேஸ் தள்ளுபடியாக்கப்பட்டு இருக்குது, எனக்கு எதிராக போட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் 9 கேஸ் இருக்குது, அதுவும் பார்த்துக்கலாம். அதில் ஒரு ஏஜென்ட் எப்படியுமே மூடிப்பட்டு அவங்க போயிட்டாங்க நாட்டுக்கு, ஏஜென்ட்டே இல்லை இப்போ. அதே மாதிரி மற்ற குவைத்திகளும் எனக்கு எதிராக ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை இந்த நாட்டுடைய தகவல்களை நான் திருடினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கோ எந்த ஒரு சரியான ஆதாரமும் இல்லை அவங்கள்ட்டே. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய ஆதரவுகளுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் எனக்காக பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்க, எனக்காக தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி எங்களால் முடிஞ்சது இந்த சோஷியல் மீடியா ஊடாக மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து சேவைகளையும் தொடர்ந்தும் என்னால் முடிஞ்சது நான் செஞ்சுக்கிட்டே போனேன். ரொம்ப நன்றி அனைவருக்கும், எனக்காக ஆதரவு தந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும். அதே போல் எனக்காக உதவி பண்ணி அன்னைக்கு என்னுடைய கேஸுக்காக ஒரு ரூபா கூட, ஒரு டினார் கூட வாங்காமல் வாதாடின என்னுடைய வழக்கறிஞர் சகோதரர்களுக்குமே ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அகமதி பகுதிகளில் ஒரு சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கேர்ள் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. பெரிய ஒரு பெண்ணுடைய உடலா அல்லது சிறுமியோட உடலா அப்படின்றது இன்னும் சரியான ஒரு கிளியரிஃபிகேஷன் வரலை. சடலமாக மீட்கப்பட்டதாகவும் சடலத்தை கண்டெடுத்து உடனடியாக தடவியல் துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. காரணம் என்ன அப்படின்றது வெகு விரைவில் தெரிய வரும் அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அடைக்கப்பட்ட நிலையில், அதாவது ஒரு அடைக்கப்பட்ட நிலையிலிருந்து அறைக்குள்ளேருந்து தான் இந்த பெண்ணின் சடலம், த கேர்ள் பாடி இஸ் ஃபவுண்ட் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப கவனம், இந்த நாட்டில் ஒவ்வொருவரோட நீங்கள் பழகும் போதும், அவர்களோட உறவாடும் போதும், உரையாடும் போதும் அவங்களோட அந்த லிமிட்டை கட்டாயம் பேணிக்கோங்க. அதுவும் இந்த நாட்டவர்களோட குறிப்பாக. ஏன்னா யாரெல்லாம் பழகுவாங்க, யாரெல்லாம் பேசுவாங்க, இவங்களோட யாரெல்லாம் நெருங்கி பழகுவாங்க, வெளிநாட்டவர்கள் யாரெல்லாம் பழகுவாங்க அப்படின்ற கோணத்துலேயும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய ஏதாவது பொருட்கள் தப்பி தவறி கூட அவங்க கையிலையோ அவங்கள்ட்டையோ இருந்துருந்துச்சுன்னா கடைசியில் நம்ம தலையிலேயே போட்டு இந்த கேஸையே முடிச்சிருவாங்க. ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த சிகரெட் கொடுக்கறது, உங்களுடைய லைட்டரை கொடுக்கறது, உங்களுடைய பொருட்களை கொடுக்கறது, ஏன்னா ஏதாவது ஓவர் டோஸ் ஆகி மண்டையை போட்டானுங்கன்னா கடைசியில் இதோ நம்ம டிரைவருடைய லைட்டர், நம்ம டிரைவருடைய ஃபோனு, அது இதுன்னு கடைசியில் நம்ம தலையில் முடிஞ்சிடும். கவனமாக இருங்க. இதோ சுலைபியா தைமா மக்களே, தயாராக இருக்கிறீங்களா? இதோ இறங்கிட்டாங்க. 48 மணி நேரம் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 48 மணி நேரம் முடிந்ததோடு இறங்கிட்டாங்க ஃபீல்டில் அதிகாரிகள். இனிமேல் கஷ்டம்தான். தயவு செய்து தயாராக இருங்க.
வீதி புனரமைப்பு பணிகள் ஜாபர் அல் அலி பகுதிகளில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவிலேயே ஜாபர் அல் அலி பகுதிகளில் இருக்கக்கூடிய வீதிகளும் புனர் நிர்மாணம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்துல்லா முபாரக்குக்கு அடுத்ததாகவே பார்க்கலாம் ஜாபர் அல் அலி பகுதியை தான். ஏன்னா ரொம்ப அதிகமான டேமேஜாக இருந்த பகுதிகளில் ஜாபர் அல் அலி பகுதி முக்கியமான ஒன்று. வீதிகளில் வண்டிகளே போக முடியாத அளவுக்கு நிர்பந்தமான சூழல்கள் பல இருந்துச்சு பல இடங்களில். அதுவும் குறிப்பாக மழை பெய்தாலே இந்த ஏரியாக்கள் அதுவும் ஜாபர் அலி பகுதிகளில் வாகனங்களை கொஞ்சம் கூட நகர்த்த முடியாது, அந்த அளவுக்கு ஆபத்தான சில பள்ளங்கள் கூட இருந்துச்சு. வாகனங்கள் எத்தனையோ பேர் வாகனங்கள் உடஞ்சிருக்குது, இன்க்ளூடிங் என்னுடைய வாகனம் கேமரி வாகனம் முன்னாடி இருந்தது, அது கூட 2 தடவை டயர் உடஞ்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ உடனடியாக ரெடி பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நேற்றைய தினம் சாதுல் அப்துல்லா சிட்டி ஜஹரா மஸ்ஜித்தில் இளம் இமாம் அப்துல்லா ஃபைசால் அல் பாத்தி நேற்றைய தின தொழுகையை நடத்தியுள்ளார். وكانت امرأتي عاقرا وقد بلغت من الكبر عتيا قال كذلك قال ربك هو علي هين وقد خلقتك من قبل ولم تك شيئا قال رب اجعل لي آية قال آيتك ألا تكلم الناس 3 ليال سويا فخرج على قومه من المحراب فأوحى إليهم أن سبحوا بكرة وعشيا. அல்ஹம்துலில்லாஹ் அருமையான குரல், நல்ல ஒரு ஓதலோடு இந்த நியூஸை எண்ட் ஆஃப் பண்ணுறோம். இன்றைய தினம் ரொம்ப தாமதம் வீடியோ போடுறதுக்கு. என்ன காரணம்னா காலையில் இருந்து பாவிகளை நோம்பு மாதத்தில் கூட கொஞ்சம் லேட்டாகி வருவீங்கன்னு பார்த்தா இப்போ வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. விடிய காலையிலே வந்து கதவை தட்டிட்டாங்க. அப்போ தான் நான் நியூஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சு வாய்ஸ் கொடுக்குறதுக்கு மட்டும்தான் ரெடியாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ கூட இந்த அளவுக்காவது முடிஞ்சது, இல்லைன்னா சாயந்தரம் 4 மணிக்கு தான் நியூஸ் வந்து சேர்ந்துருக்கும். இது எப்படியும் 1 மணிக்கடையில் இந்த நியூஸ் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நடந்த சம்பவத்தை வேறொரு வீடியோவில் நிச்சயமாக பதிவிடுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி சுலைபியா தைமா பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் நிறைய பேர் வந்து வீட்டை காலி பண்ணி போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தயாராக இருங்க. 48 மணி நேரம் கெடு முடிஞ்சதால் உடனடியாக அதிகாரிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டை காலி பண்ண சொல்கிறதுக்காக. அதால் இனிமேல் சுலைபியா தைமா பகுதிகளில் நிறைய கூடாரங்கள் நிறைய வீடுகள் வந்து அகற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.